ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 2 இப்படியாய் சொல்லப்படுகிறது. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார் என்பதை பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, திரளான ஜனங்கள் கர்த்தருக்கு பின் சென்றார்கள் என்பதை காண்கிறோம். அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிவதற்கு முன்பதாய் கட்டுக்களிலும் சத்துருவானுடைய வஞ்சிப்பிலும் தீய மனுஷர்களுடைய தீய கிரியைகளிலும் தீமையான வாழ்க்கையிலும் இருந்தார்கள் என்பதை அறிகிறோம். கர்த்தரை பின்பற்றி கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் எங்களை விடுதலையாக்குவார், கர்த்தர் எங்களை சொஸ்தமாக்குவார் என்று அறிந்து கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்கு பின் சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் விடுதலையாக்குற தெய்வமாயிருக்கிறார். அப்படியானால் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது கர்த்தர் எங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.